கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை அடுத்த ஆனைமலையில் உள்ள மாசாணியம்மன் கோவிலில் குண்டம் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர். பக்தர்களின் கூட்டம் எந்த அளவிற்கு இருக்கிறது, பாதுகாப்பு ஏற்பாடுகள் எவ்வாறு செய்யப்பட்டிருக்கின்றன, இது பற்றிய விவரங்கள் என்ன சொல்லுங்க. வணக்கம் மோகன். அதாவது கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலை மாசாணியம்மன் கோவில் மிகவும் சிறப்பு பெற்றது. இந்த கோயிலின் அதாவது முக்கியமான திருவிழாவான குண்டம் திருவிழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றது. இந்த குண்டம் திருவிழாவிற்கான கொடியேற்று ஆனது இன்று தை அமாவாசையான இன்று நடைபெற்றது. இந்த அதாவது கொடியேற்றத்திற்கான கொடிக்கம்பமானது சர்க்கார்பதி பகுதியிலிருந்து 80 அடி நீளம் கொண்ட கொடிக்கம்பமானது நேற்று வெட்டப்பட்டு உப்பாற்றங்கரையிலான சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு இன்று ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. இதை அடுத்து இன்று காலை சுமார் 8 மணி அளவில் கொடியேற்றமானது நடைபெற்றது. இந்த கொடியேற்றத்திற்கு ஏராளமான பக்தர்கள் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் கலந்து கொண்டனர். மேலும் இந்த மயான பூஜையானது வருகின்ற 31ஆம் தேதி நடைபெறும். இதைத் தொடர்ந்து 2ஆம் தேதி குண்டம் கட்டி குண்டம் வளர்க்கப்படும். அதைத் தொடர்ந்து வருகின்ற 3ஆம் தேதியானது குண்டம் திருவிழாவானது சிறப்பாக நடைபெற்று வரும். இதைத் தொடர்ந்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்துவதற்காக விரதம் இருந்து குண்டம் இறங்குவதற்கு தயார் நிலையில் உள்ளனர். மேலும் இந்த கொடியேற்றம் திருவிழாவிற்கு ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனால் காவல்துறையினர் சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் கோயில் நிர்வாகமும் செய்யப்பட்டு வருகின்றது. மோகன், ஆனைமலை மாசாணியம்மன் கோவிலின் குண்டம் திருவிழாவிற்கான கொடியேற்றுதல் நிகழ்வு இன்று சிறப்பாக நடைபெற்று வருவது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பூபதி.